சென்னை பம்மல் அண்ணா நகர் அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோவிலில் 18ஆம் ஆண்டு ஆடித்திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் அண்ணா நகர் 7வது குறுக்கு தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவிலில் 18ஆம் ஆண்டு ஆடித்திருவிழா ஆடி மாதம் 3வது வாரம் சிறப்பாக தொடங்கியது. ஆடித்திருவிழா ஏற்பாட்டினை ஆலய பூசாரி மருளாடி முருகன் சுவாமிகள் தலைமையில் பக்தர்கள், பொதுமக்கள், ஆன்மீக அன்பர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். ஆடித்திருவிழாவில் முதல் நாள் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று காலை மகா கணபதி ஹோமத்துடன் கலச அபிஷேகம், தீபாராதனை நடைபெற்றது. அன்று மாலை முத்தாரம்மனுக்கு புஷ்ப அர்ச்சனையும் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை பக்தி பாடல்கள், இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஆடித்திருவிழாவின் 2ஆம் நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சனிக்கிழமையன்று காலை முத்தாரம்மனுக்கு சங்கு அபிஷேகம், சிறப்பு பூஜையுடன் தீபாராதனை நடைபெற்றது. பகல் 12 மணியளவில் உச்சிகால பூஜை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், பக்தர்கள், சுற்றுவட்டார பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டு சமபந்தி அன்னதானத்தில் வழங்கப்பட்ட அறுசுவை உணவை உண்டு மகிழ்ந்தனர். ஆடித்திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு அருள் தரும் முத்தாரம்மனை வணங்கி வழிபட்டனர். பம்மல் அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய முத்தாரம்மனுடைய திருக்கோயில். இந்த கோயிலில் 24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த கோயில் கட்டி 18 ஆண்டுகளாக ஆடி திருவிழா சிறப்பாக நடக்குது. ஆடி திருவிழான்னா எல்லாரும் திருவிழா அப்படின்றத பார்ப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் அம்பாள் அருள் சார்ந்த மிக முக்கியமான நிகழ்ச்சி. அன்னதானம் கொடுப்பது, சாமியினுடைய இடத்தில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பண்ணுறது மிக எல்லா கோயில்கள்லேயும் நடக்கும். ஆனால் முத்தாரம்மன் திருக்கோயிலில் நடக்கக்கூடிய அருள் சார்ந்த சக்தி வாய்ந்த ஒரு காட்சி என்னன்னா, மக்கள் வேண்டும் வேண்டுதல், பக்தர்கள் என்ன குறைகள் இருந்தாலும் முத்தாரம்மன் இடத்தில் இதை வேண்டுதலாக வைக்கும்போது நிறைவேறி இருக்கிறது, நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. அம்மன் அருளாடி மக்களிடத்தில் வேக வைத்து வரும் பொங்கல், அந்த பொங்கலை மக்களுக்கு, பக்தர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அருள் சார்ந்த நிகழ்ச்சி. இதுபோல் இரவு 11 மணி அளவில் தேங்காய் எண்ணெயை சுட சுட வரும் பக்தர்களுக்கு எடுத்து அவர்களுக்கு காட்சி வழங்குகிற ஒரு நிகழ்ச்சி. அதை விட வேண்டுதல்னா திருமணம், குழந்தைகள், அனைவரும் ஒவ்வொரு குறையும், மனக்கவலைகள், பிரச்சனைகள், இது போன்ற நிகழ்வுகள்லாம் முத்தாரம்மன் திருக்கோயிலில் எல்லாருமே அந்த கோயிலில் ஒரு வேண்டுதலை வைக்கிறனா கண்டிப்பாக நிறைவேறி கொண்டு இருக்கிறது. இது நடந்தது. அன்னதானமாகப்பட்டது ஒரு பெரிய விஷயம். இந்த அன்னதானத்தில் 1300லேருந்து 500 பேர் வரையிலும் சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட்றது சாப்பாடுன்றதல்ல, இது ஒரு சிறப்பான அன்னதானம். இது அனைத்து பக்தர்கள் இல்லை, பொதுமக்கள் அனைவரும் இதில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இதை சார்ந்த விஷயத்தில் இந்த 18 ஆண்டுகளாக வராங்கன்னா இந்த பகுதி மக்கள் மட்டுமில்லை, பக்தர்கள் பம்மல், அனகாபுத்தூர், பொழிச்சலூர் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் அனையும் இந்த சென்னை பல்லாவரம் அடுத்துள்ள பம்மல் பகுதியில் இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோயிலுக்கு வருகை தருகிறாங்க. ஆகையால் இந்த காணொலி மூலமாக நீங்கள் பார்க்கலாம், கண்டிப்பாக இது எந்த ஒரு இதுவும் கிடையாது. உண்மை அருள் சார்ந்த நிகழ்ச்சி. நம் வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறுது. அம்மன் அருளாடி கொதிக்கிற எண்ணெயில் கையை வைத்து எல்லாருக்கும் காட்சி வழங்குறது. அதே நேரத்தில் கொதிக்கின்றி வெந்த சாப்பாடை கையால் எடுத்து கொடுக்கறது உண்மையான நிகழ்ச்சி. இது முத்தாரம்மன் அருள் சார்ந்து செய்யக்கூடிய அந்த கோயிலுடைய பூசாரியாக இருக்கக்கூடிய நான் இதை பக்தர்கள் எடுத்து சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.